ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அலகு 2 அதாவது அலகு 6 புக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூம் 2 ஓகேவா. வால்யூம் 2ல் 6வது படத்தில் ஒளியியல் ஓகேவா. ஒளியியல் தொகுதி 2வது புத்தகம் தொகுதி 2 ஒளியியலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஒளியியல் பாடத்தோட தலைப்பு பார்த்திங்கன்னா ஒளியியல் அலகு 6 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 5 லெசனுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு கார்டுலையுமே வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக 10 லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான், ஒரு காலம் இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல, மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம். நம்ம எல்லா இதுலையுமே சொல்கிற மாதிரி தான், அறிமுகம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கதிர் ஒளினா என்ன, எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் 2 மார்க்காக படிங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. படுகதிர் கோணம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எதிரொலிப்பு ஏற்படும் விலகு கோணம், ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க. 2 மார்க்ஸில் வந்து கூட படித்து வச்சுங்க, உங்களுக்கு இதுவாக இருக்கும். சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல், இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதலின் பண்பு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை 6.1 பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள், இதை படிச்சுங்க. மெய் பின்பம், மாய பின்பம், பொய் பின்பம், மாய பின்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி 5 யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தமாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கங்க. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன, ஏன்னா ஒளியியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் படிங்க. நாமே வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன். ஆடிச்சமன்பாடு, இது அடிக்கடி வரும். ஆடிச்சமன்பாடு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்த கோலக ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உட்பெருவாக்கம். ஸோ இதெல்லாம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த குறிப்புமே படிச்சிங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அந்த குறிப்பு படிச்சிங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒளியின் வேகம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒளியின் வேகம், இந்த கொஸ்டின் படிச்சிங்க. அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும், அதை படிச்சிங்க. ஒளி வேகத்தை கண்டறிவதற்கான பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இது வரும். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும், இந்த சமன்பாடு போடணும், இந்த குறிப்பு படிங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அடுத்து வெவ்வேறு ஊடகங்களின் வழியே ஒளியின் வேகம், இது கொஞ்சம் தான் இருக்கும், இதை தியரிட்டிக்கலாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒளிவிலகல் எண், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஒளிவிலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க, இந்த சம்முமே பார்க்கணும். ஒளிவிலகல் எண்ணா என்னன்னு எழுதிட்டு இது மட்டும், இந்த ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னன்னு மட்டும் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வரும். இந்த சம்மு சேர்த்து கேட்டாங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பார்த்துங்க. வெவ்வேறு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. வெற்றிடம், காற்று, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளிப்பாதை அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க்காக படிச்சுக்கோங்க. 2 மார்க்காக 3 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒளிவிலக்கல்ல வந்து லென்ஸ் விதி படிச்சுக்கங்க. ஒளிவிலக்கல்ல எடுத்துக்காட்டு 6.6 ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமன்பாடெலாம் இந்தாண்ட கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் போட்டு பாருங்கள், இந்த இதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மீளும் கொள்கை, மீளா கொள்கை. ஒளி விலகலின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து மீளும் கொள்கை. மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா, இப்போ ஒரு பலூன் இருக்குது, அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா, அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த மீளும் கொள்கை. மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது. அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சுக்கோங்க. ஒப்புமை விலகல் எண், தோற்ற ஆழம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணுன்னா 2 மார்க் அளவு கூட படிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க. அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதை படிச்சுங்க. அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா, பேஜ் நம்பர் 23ல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கன்னா மாறா வெளிப்படுகிற ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்னு இந்த இடத்துல. அதிலிருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். லென்ஸ் சாரளம் என்று பெயர்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு 3 மார்க்கா 2 மார்க்கில் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஆர ஒளியூட்டல் சாரல் லென்ஸ், இதை பற்றி தான் இப்போ பார்த்தோம். அதுதான் அந்த 2 மார்க்கு. ஸோ அது ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாமே கூட படிங்க. ஃபுல்லாமே படிங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ்லையுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த படம் வரையணும், சமன்பாடெலாம் போட்டிங்கன்னா 5 மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க. அடுத்து வந்து ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம். இதுவுமே ஒரு 5 மார்க் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஒளி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதை படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும். படித்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு 6.11 ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு, லென்ஸ் சமன்பாடு. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32ல் இருக்குது. லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவிய புள்ளிகள். இது வந்து அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதை படித்து. நெக்ஸ்ட் வந்து முதன்மை குழி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, படித்து தெரிஞ்சுங்க. லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 32ல் இது இருக்குது. 32லேருந்து 33 வரைக்கும் இருக்குது. லென்ஸ் மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உருப்பெருக்கம். இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இதுவுமே பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஒரு கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஓகேவா. சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையுமே படிங்க, சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 41ல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க. முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இப்போ 6th லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஸோ இது பார்த்துங்க. முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசைமாற்று கோணம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து சிறும திசைமாற்று கோணம். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குங்க. முப்பட்டகம் ஒளிவிலகல் எண். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனால் அந்த முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகள்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இது ஃபுல்லாக படிச்சுங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. இந்த பாடம் தான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம். 100 பக்கம் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது.
பாருங்கள். இதுக்கு முன்னாடியுமே நம்ம மொதல் 5 யூனிட்கான இதுவுமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10க்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 61ல் நீரின் மீது படர்ந்திருக்கும் எண்ணெய் படலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. பக்கம் நம்பர் பார்த்தீங்கன்னா 64. ஓகே, 64ல் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதை படிச்சுக்கங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பெலாம் படிச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேலன்ஸ் தொலைவு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. 79 79ல் பூஸ்டர் விதி, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 79வது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பூஸ்டர் விதி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கங்க. பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்முமே கொடுத்துருக்காங்க, அந்த சம்முமே பார்த்துக்குங்க. அந்த சம்முமே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது. இரட்டை ஒளி விலகல் மூலம் தகவல் ஆய்வு. அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள். இது ஃபுல்லாக படிச்சுக்கங்க. இந்த 2 பேராகவே ஃபுல்லாக படிச்சிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிக்கோல் பட்டகம், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுவுமே படிச்சுங்க. நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதில் தான் வரும், என்னென்னா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் 3 மார்க்ஸ் தனியாக கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். நிக்கோல் பட்டகத்தின் குறைபாடுகளும் கேட்பாங்க, தனியாகவே கேட்பாங்க. ஸோ அதுவுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 82ல் இருக்குது. எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுவே பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த நுண்ணோக்கியின் எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபெக்ட் போட்டு படிங்க. ஏன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடும். லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு, பாடமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போகிறேன். வேறு எதனா சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th பாடம் கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு. இந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டான லிங்க்ஸ் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனுமே ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் லைஃப் ஜேர்னியில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் அலகு 7 கதிர்வீச்சு மற்றும் பொருட்பொருட்களின் இருமை பண்பு. இதுதான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க 6 யூனிட்டுக்கான அலகு 6 வரைக்குமாக 6 வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு 8, 9, 10க்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது. அதையுமே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியஸை கண்டினியூவாக 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள். இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குவாண்டம் இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம். நம்ம எல்லா வீட்லையும் சொல்கிறது இதுதான். அறிமுகத்தை நல்லா படிங்க. அப்போ தான் இந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க. பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, அந்த நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும். ஸோ அதனால் அதை படிச்சிங்க. இந்த குறிப்பு படிச்சிங்க. எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன, இந்த 2 லைன் தான். ஸோ இதை படிச்சிங்க. உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும். உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இதை படிச்சிங்க. அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க. உலோக மேற்பரப்பிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என அழைக்கப்படுகிறது. பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டினுமே பார்த்துங்க. அடுத்து வந்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அட்டவணை பார்த்துங்க. அடுத்து வந்து வெப்ப அயனி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 5 மார்க்கில் வந்து வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. வெப்ப அழிவுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். 2 கொஸ்டினும் சேர்த்து 5 மார்க் கேட்கலாம். இல்லை ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து வந்து ஒலிம்பின் உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 2ஆம் நிலை உமிழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 இருக்குது. 4மே படிங்க. இதுதான் 1 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். இல்லை 2 இல்லை 3 சேர்ந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் படிச்சிங்க. அடுத்து ஒளிமின் விளைவு. ஹெக்டர் ஹெக்வாக்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை. இந்த சோதனை என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கினா போதும். ஃபுல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்கும். எந்த பக்கத்துலனா 108வது பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2-3 பக்கம் போவோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 109வது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை படிச்சிங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110வது பக்கம் வரைக்கும் வருது. அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் செறிவின் விளைவு. இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தியரிட்டிக்கலாக தான் இருக்குது. எல்லாமே அதை படிச்சிங்க. அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 111. அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க. ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. அடுத்து நிறுத்து மின்னியக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள். அடுத்து ஆற்றல் குவாண்டமாக்கல் பற்றிய கருத்து. இது யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க. அலைக்கொள்கையின் தோல்வி, அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா படித்து பார்த்துட்டே வாங்க. அந்த பாடம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம். ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. 115ல் இது ஷார்ட் ஆகுது. ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாரி டிஸ்டர்பன்ஸ். திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம். என்னென்னலாம் விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க. அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐன்ஸ்டீன் அகமோதலின் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை எனில் அவை கே பெருமம் என்னும் பெரும இயக்க ஆற்றலுடன் மூழ்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ திங்க் 5 நிறையா 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும், ஒளி மின்கலம், அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம், ஒளி வேழ்த்த மின்கலம், ஒளி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக கொடுத்துருக்காங்க. அதுவே படிச்சுங்க. 5 மார்க் கொஷின்ஸ் தான் இதுவும். அடுத்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படம் வரையணும் நம்ம. இந்த 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம், ஒளி மின்கலத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே ஒரு 5 மார்க் கொஷின். ஒளி மின்கலனும் அதன் பயன்பாடும். ஒளி மின்கலம்னா என்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க. அறிமுகம், துகள்களின் அலை இயல்பு, பருப்பொருள் அலைகள். ஓகேவா. டீராய்டு அலைநீளம், இது ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின். டீராய்டு அலைநீளம். அடுத்து எலக்ட்ரான்களின் டீராய்டு அலைநீளம், அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டேவ்சன் ஜெர்மன் சோதனை. டேவ்சன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சுங்க. அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே, படித்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எக்ஸ் கதிர்கள். இந்த பாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமான்றதெல்லாம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 126 எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பை எப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க. எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி, அது எல்லாமே படிச்சுங்க. எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுங்க. எக்ஸ் கதிர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுங்க. அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை, அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 128 சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை. ஓகேவா. 128 பக்கத்தில் இருக்குது. அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மருத்துவத்துறையில் நோய் அறிதல், அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பேஜ் நம்பர் 129 எக்ஸ் கதிரின் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே படிச்சுங்க. அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது, மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு, தொழில்துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது. ஸோ அதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னு பாருங்கள். இதோட செகண்ட் யூனிட்டு நமக்கு முடியுது. ஸோ பாட சுருக்கம் வந்துடுச்சு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் யூனிட் வந்து இதில் வந்து செகண்ட் யூனிட் இல்லை, 6வது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 7வது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி 6 லெசனுக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஓகே, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து 9, 10, 8 இதுக்கான வீடியோஸுமே இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் 1லேருந்து 6 வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு கால்லுமே நிறைய வீடியோஸுமே ஷோ ஆகும். உங்களுக்கு இன்டர்ஸ்க்ரீன்மே இதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும். டச் பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்திருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கருத்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ, அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட வரப்போகுது, நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலில் போய்ட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. வேறு ஒன்று நினைச்சிங்களோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்.